வணக்கம், வணக்கம். அகதா அஸ்ட்ராலஜிக்கல் அசோசியேஷனுடைய இந்த சந்திப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம கொஞ்சம் நாள் ஆகும். நம்மள பப்ளிசிட்டி ஆகி நம்ம போக வர நாள் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் மக்கள் கேட்கிற மாரி இத பேசி வைப்போம். இதுல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் நீங்களும் கலந்துக்கலாம். உங்களுக்கும் தெரிஞ்சத நீங்க தாராளமாக பேசலாம், வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னும் நெறைய பேர் நமக்கு அதாவது என்னை தெரிஞ்ச ஆளுங்க தான் இதுக்குள்ள வர்றீங்களே தவிர, இன்னும் பொதுமக்கள் சார்பாகலாம் யாரும் வரல. அப்படின்னா நீங்களும் கேட்கிறவங்களும் கொஞ்சம் கொண்டு போய் அந்த மீட்டிங்கெல்லாம் வாங்க, அதெல்லாம் கேளுங்க. சும்மா ஒரு 1/2 மணி நேரம் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க பட்ட அனுபவத்தை நமக்கு சொல்வாங்க. இல்ல நமக்கு இருக்கிற அனுபவத்தை தான் நம்ம பேசிக்கிட்டே போய்க்கிட்டு இருப்போம். வேற ஒண்ணும் ஒரு முடிவுக்கு நம்மளும் வரமாட்டோம். பேசினதவே பேசத்தான் செய்வோம். தப்பு ஒண்ணும் கிடையாது. அஸ்ட்ராலஜில எவ்வளவு வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா சரியாக சொன்னா போதும். பொய் சொல்லாம நம்ம பாட்டுக்கு இருக்கிறது என்னவோ அதை சொல்லிட்டு வந்துட்டோம்னா போதும். இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்புன்னு சொன்னாங்க? இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்பு பாஸ்கர்? பாஸ்கர், இன்னைக்கு தலைப்பு என்ன? சார், இன்னைக்கு தலைப்பு என்ன? சாபங்கள் பத்தி சார். ஆஹ் அகா 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 சாபங்கள். உங்க கருத்து என்ன பாஸ்கர்? சார், சாபங்கள் எல்லாருமே இயற்கையா விடக்கூடியது சார். ஆமா. இல்ல, இது எப்ப இது தோன்றி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. யாரு? நம்ம கார்த்தி அதை கேக்குறாரு. சார், இந்த சாபங்கள் எப்ப தோன்றி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க கிருஷ்ணவேணி. ஒருவர் 6, 8, 12 பாவங்களில் பாதிக்கப்படும் போது அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் எதிர்த்தரப்பில் இருப்பவருக்கு கொடுக்கப்படும் சாபங்களாக இருக்கலாமா? இது நீங்க அஸ்ட்ராலஜிக்கலாக ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் சாபம் கொடுக்கிறான்றீங்க. இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம். பாதிக்கப்பட்டா தானே நம்ம சாபமே கொடுக்க போறோம். இல்லாட்டி நம்ம சும்மா இருக்கிறப்ப எதுக்கு கொடுக்குறான்? நீங்க சொன்னது அதெல்லாம் ஓகேதான். ஆனா நம்ம கார்த்திக் என்ன கேட்கிறாருன்னா, இது எப்ப தோன்றியதுன்னு கேட்கிறார். எப்ப இந்த சாபம் கொடுக்கிற பழக்கம் வந்துச்சுங்கிறார். தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத போச்சு. இல்ல, சுமாரா ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணலாமா? சாபம் கொடுக்கறதுக்கு ஒரு கால நிர்ணயம் பண்ண முடியுமா? இந்த இடத்துல இருந்து தோன்றி இருக்கு சார் நம்ம சொல்ல முடியுமா? மனிதன் தோன்றியப்போ. புரியல. நமக்கு கிடைக்காதது அவருக்கு கிடைக்கிறது. அதனால பொறாமை குணத்திலேயோ அல்லது நமக்கு கிடைக்க வேண்டியதை அவன் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்கிற அடிப்படையிலேயோ சாபங்கள் வருது. இது தொடக்க காலத்துல எப்ப இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பட்டறிவியம் மனிதனுக்கு பகுத்தறியக்கூடிய தன்மை வந்துருது. விலங்கு வேறு மனிதன் வேறுன்னு பகுத்தறிகிறான். நீங்க பகுத்தறிவனோட இந்த கடவுள் மறுப்பாளர்கள் தான் பகுத்தறிவார்கள். பகுத்தறிதல் அப்படின்னா என்னன்னா, ஒன்றின் உண்மையை அறிதலுக்கு பேர் தான் பகுத்தறிதல். பகுத்து 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 பார்த்து பகுத்தறிதல். அப்ப ஆதி மனிதன் விலங்குடன் விலங்காக வாழ்ந்த அந்த ஆதி மனிதன் மாறி என்னவாகிறான்? மனிதனுக்கு ஒரு அமைப்புங்கிறத உருவாக்குறான் இல்லையா? மனிதனுக்குன்னு ஒரு அமைப்பை அவன் உருவாக்க போகும் பொழுது அவனுக்கு கிடைக்காதது மற்றவங்களுக்கு கிடைக்கிறப்ப ஒரு தாழ்வு எண்ணங்கள், தனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைக்குது தட்டி பறிக்கிறாங்கிறப்ப சாப எண்ணங்கள், அது வரதா செய்யுங்க என்னைக்குமே. அதனாலதான் சொல்றாங்க, தீங்கு செய்யாதீங்க அப்படின்னா என்ன தீங்குன்னா சாபம் கொடுக்கறது தான். ஏமாத்திட்டாலே சாபங்கள் கொடுத்துருவான் மனுஷன்.
ஏமாத்தக்கூடாது. ஏமாத்திட்டா என்ன உன் பிள்ளை குட்டி எல்லாம் நல்லாவா இருக்க போகுது? போட போட என்னை ஏமாத்தினதுனால நீ நல்லா வந்துருவியாக்க, இதுக்கெல்லாம் மொத்தமா உனக்கு பழி தீப்பான்டா பகவான் அப்படின்ட்டு கடவுள் மேல பழி போட்டு சாபம் கொடுக்குறவன், கடவுள் மேல பழி கொடுக்காம போட்டு சாபம் கொடுக்குறவங்க, நேருக்கு நேர் சாபம் கொடுக்குறவங்க. சாபம் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு. எவன் ஏமாறுறானோ அவன் ஏமாத்துறவன சபிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு வேற என்ன செய்ய முடியும்? சண்டை போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. எங்களுக்கு பொருள் வாங்க முடியலைங்க, ஆனா நீங்க தான் விற்கிறீங்க. நீங்க நியாயமா வித்தா நாங்க எங்க அவங்களுக்கு சாபம் கொடுக்க போறோம்? வாங்கிட்டீங்க, என்ன இதை வாங்கி சாப்பிட்ற காசு உங்க வயிற்றுல நிலைக்காது, ஆஸ்பத்திரிக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லுவேன். இன்னும் பயங்கரமான சாபங்கள்லாம் கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனவே இந்த சாபங்கள் கொடுக்கறதுல வந்து எப்ப இருந்து வந்திருக்கும்னா தொடக்க காலத்துல இருந்தே அது வந்திருக்கும். தனக்கு கிடைப்பதை தட்டி பறிக்கக்கூடிய அமைப்பு மானுடத்துக்கு எப்போ வருதோ அப்பவே சாபம் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வந்துடும். இது இயற்கை. வேற என்னதான் அவனால செய்ய முடியும்? சண்டை போட முடியாது, சச்சரவுகளுக்குள்ள சிக்க முடியாது, பிரச்சனைகளுக்குள்ளேயும் நுழைஞ்சா அந்த பிரச்சனை சரியா தவறான்னு பார்க்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணுவான்? சட்டா ரைட்டு எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னாலே அது பெரிய சாபம். என்ன சொல்றான்? எல்லாம் எனக்கு தெரியாத எல்லாம் அவன் பார்த்துக்குவான், மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும்டான்ட்டு போயிடுவான். அதுதான் இருக்கலே பெரிய சாபம். ஆக சாபங்கள் பல வகையாக இருந்தாலும் என்ன மனிதன் தான் ஏமாறும் போது அவன் கொடுக்கக்கூடியதுதான் சாபமாக இருக்கு. அதுல அப்பா ஏமாறுறது, அம்மா ஏமாறுறது, மாமா ஏமாறுறது, அத்தை ஏமாறுறது, சகோதரிகள் ஏமாறுறது, சகோதரர்கள் ஏமாறுவது, இவர்கள் கொடுக்கக்கூடிய சாபம் அவங்களுக்கே கொடுப்பாங்க. தன் சகோதரிக்கே சகோதரன் சாபம் கொடுப்பா, சகோதரனுக்கு சகோதரி சாபம் கொடுப்பா. என் பொண்ணை எடுக்காம ஊர்ல போய் எடுத்துட்டு அவன் எப்படி வாழ்ந்துருவான்னு பாக்குறேன் அப்படின்வா. இதே மாதிரி இவன் சொல்லுவான், அப்பா சொல்லுவாரு, என் சகோதரி வீட்டுல கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறேன், எங்க இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வரா, இதெல்லாம் விளங்கிருங்களா, என்னென்னமோ சாபங்கள். அதைத்தான் நம்ம பராசர ஓராசாஸ்திரால சாபங்களை பத்தி நம்ம சூரியன் மற்றும் 9ஆம் பாவத்தை கெட்டு போய் நிக்கிறப்ப வரக்கூடிய சாபங்களை பத்தி நமக்கு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சாபங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய சாதாரண இயல்புங்க. அவன் நொந்து போன நேரத்துல, வெந்து போன நேரத்துல எல்லா மனிதனும் அதை கொடுத்துருவான். அதைத்தான் என்ன சொல்றாங்க இந்த சாமியார் கூட்டம் எல்லாம், பக்குவமாக இருங்கள். அவன் சாமியார் பையன், அவனுக்கு எதுவும் தேவையில்லை, அவன் நம்மளை பக்குவமா இருப்பேன். நம்ம இங்க போராடிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில சாப்பாடு கிடையாது, சாப்பாடு கிடைச்சாலும் அது சரியான நேரத்துல கிடைக்கல, சரியான நேரத்துல கிடைச்சாலும் நமக்கு வேணுங்கிற ருசியான அமைப்புகள் எல்லாம் நமக்கு சாப்பாடு இல்லை. எல்லா ருசியவும் தந்து நாங்க ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும் அப்படின்னா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும்னா எத்தனை பேர் போவீங்க? அதெல்லாம் இருக்குங்க, நிறைய இருக்கு, நிறைய சாபங்கள், நிறைய அமைப்புகள். ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவான், பில்லை கொண்டாந்து கொடுப்பான், ஒண்ணுமே இல்லாக்கி இவ்வளவு பில்லு போடுறானே இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு நம்மளே பேசுவோம், அமைதியா காசை கொடுத்துட்டு போயிடுவோம். ஹோட்டல்ல எல்லாம் நம்ம எதுவுமே பார்கெயினே பண்ண மாட்டோம். ஆனா கடையில உட்காந்துக்கிட்டு பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருப்போம். பலசர கடை, அந்த கடை, இந்த கடை, என்னங்க ரேட்டு அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. இதுல இந்த சூப்பர் மார்க்கெட் அது இதுல எல்லாம் வந்து விலை அப்படியே எம்ஆர்பிக்கே விற்பாரு. அவர் என்னமோ எம்ஆர்பி 60% லாபம், 40% லாபம், 30% குறையாம லாபம் வச்சு கொடுப்பான், குறைக்க மாட்டான். ஏன்னா எனக்கு இங்க ஏசி ஓடுது, வாடகை கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு அவன் சொல்லுவான். வாங்கிட்டு போனவன் என்ன செய்வான்? ஆத்திர அவசரத்துக்கு சரிம்மா அவசியமாக போகும்போது என்னத்தையோ வைக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டி இல்லாமலா போகுது, இவங்களுக்கெல்லாம் எல்லா சாபமும் விடுவாங்க. சாபம் விடுவது அவங்களுடைய ஒர்க்கு, ஏமாற்றம். சரி, ஜோதிட ரீதியாக சாபம் விடுறதை யார் எந்த பாவத்துல சாபம் விடுறான்? மனுஷன் 6ஆம் பாவத்துல விடுறானா இல்ல 12ஆம் பாவத்துல? 8ஆம் பாவத்துல தான் ஏமாற்றம் முழுமையாக 8ஆம் பாவம். ஒண்ணு இவன் ஏமாறுறான் இல்ல ஏமாத்துறான். இவன் ஏமாத்தினாலும் சாபம் வாங்குவான், இவன் ஏமாந்தாலும் சாபம் கொடுப்பான். இவன் ரெண்டுமே பெறக்கூடிய 8ஆம் பாவத்தின் தொடர்புகள்ல தான் சாபங்கள் அது வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க உடனே இன்னைக்கு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க பித்துரு சாபம். எந்த பித்ரு? நீங்க வந்து மூதாதையர்களுக்கு நீங்க வந்து திவசம் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, திதி எல்லாம் கொடுத்திருக்க மாட்டீங்க, உங்களுடைய மூதாதையர்களுக்கு நீங்க திதி திவசம் கொடுக்காததுனால அவங்களுடைய சாபங்கள்ல
நீங்க விருத்தியாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. அப்படியா? அப்ப நாங்க எங்க பித்ருக்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி திதி தவசம் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நாங்க விருத்தி ஆயிடுவோமா? செஞ்சு பாருங்க. நாங்க உங்களை என்ன சொல்றோம், செஞ்சு பாருங்கன்னு தான் சொல்றோம். இதை செஞ்சா விருத்தி ஆயிரும் அப்படின்னு நாங்க நம்புறோம், சொல்றோம். மற்றபடி எங்களுக்கு நீங்க செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன? எங்க விவரமானவன் சொல்றது, விவரம் இல்லாம செஞ்சு பாருங்க சார், விருத்தி ஆயிரும் அப்படின்னா நம்ம உடனே நம்ம 2 பேர் சேரியில இருக்க 2 பேரை கூட்டு போறோம். இவங்க எல்லாம் வாழ்நாள்ல இவங்க பரம்பரையா திவசம் பண்ணல. இவங்க அந்த தலித் மக்கள், இவங்களுக்கு பண்ணி விடுங்க அப்படின்னா, ஐயோ இவங்களுக்கு எல்லாம் அது கிடையாது, சாத்திரத்தில் இவங்களுக்கு எல்லாம் சொல்லப்படல. ஏன் சொல்ற? மனுஷனா பிறந்த அவனும் இந்து மதம் தானே சொல்ற. ஏன் அவனும் அந்த திவசம் எல்லாம் கொடுக்கலாமே, திதி கொடுக்கலாமே? கொடுக்க மாட்டான். சரி, அவன் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து, அவனும் சூத்திரன் தானே, அவன் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து போய் கொடுக்கலாம்ல திவசம் திதி? என்ன கொடுக்கலாம்ல? அங்கேயும் கொடுக்க மாட்டான். சூத்திரர்கள்னு சொல்லக்கூடிய வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு கொடுப்பான். அதுல ஒரு சில இடங்களுக்கு தான் போவாங்க. ஆனா பொதுவாக இருக்கக்கூடிய இந்த அம்மா மண்டபம் மாதிரி, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல யாருக்கு வேணாலும் கொடுப்பான். என்ன போவான், கேட்பான், காசு கொடுப்பீங்க, போவான். அவனா 2 மந்திரத்தை சொல்லிட்டு போவான், அவ்வளவுதான். ஆக இந்த சாத்திரோத்தமான அமைப்புகள், இந்த திதி திவசம் இதெல்லாம் வராது. ஆனா பித்திரு தோஷம்ன்றான் யார்? நம்ம ஜோசியர், அறவைக்காடு ஜோசியர். பித்திரு சாபம் எல்லாம் நம்மளால பெற்று நம்மளால வாழ முடியும்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்ட பித்திருக்கள் யாருங்க? நம்ம மூதாதையர் நம்ம வாழ்றதுக்காக தானங்க மிச்சம் வச்சுட்டு போறான். அவன் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டப்படக்கூடாது, எந்த வகையிலையும் நமக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு தானே போறான். ஒரு நிமிஷம். என்ன மோகன்குடி, என்னவா சொல்லுங்க, என்ன எதுக்கு தேவையில்லாம வருத்தப்படுது? என்ன அந்த வகையில அந்த பித்ரு சாபம் சரி, பித்திருக்கள் முடிஞ்சுங்க. குலதெய்வ சாபம்ங்க. போய் குலசாமி எல்லாம் நீங்க போய் கும்பிடலீங்க, அதனால உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்குங்க. சரி, குலசாமி எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை குடும்பங்களுக்கு இருக்கு? 1. சரி, தவறாம வருஷம் தவறாம குலசாமி கும்பிட்டுட்டு வராங்களே, அவங்க எல்லாம் கஷ்டப்படலையா, சங்கடப்படலையா, வருத்தப்படலையா, விபத்துல சிக்கலையா, சாகலையா? அப்ப என்னதான், குலசாமி கும்பிடுறவனுக்கும் அதே வாழ்க்கை அமைப்பு, குலசாமி கும்பிடாதவருக்கும் அதே வாழ்க்கை அமைப்பு. குலசாமியை கும்பிட்டா தோஷம் போயிரும்னா எல்லாரும் குலசாமியை கும்பிடுவோம். நம்ம எதுக்குங்க தேவையில்லாம திருப்பதியில போய் காவ காத்து உட்காரணும்? எல்லாமே கடவுள் தானுங்க. ஒருத்தர் எல்லாம் சொல்றாரு புதுசா, இந்த கோயிலுக்கெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் போகக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு நட்சத்திரத்துக்குன்னு கோயில் இருக்கு, அங்கதான் நீங்க விசேஷமா போகணும். இப்படி இந்த ஜோசியர்கள் இந்த சாபத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எல்லாம் இருக்கான், டிஎன்ஏ அசாலிங்க சாப பயில்க, ராகு சாபம், குரு சாபம், எல்லா சாபமும் சொல்லுவாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? மக்கள் பயப்படுது, மக்கள் ஏமாறுது. சாபம் வாங்காத மனிதர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. இந்த முதல்வரா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் முதல்வரா உட்கார்ந்து இருக்காரு, அவரு எலெக்ஷன்ல நிக்கிறார். ஆனா அவரை டெய்லி சபிச்சுக்கிட்டே இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்காங்க? அந்த சாபம் எல்லாம் பழிச்சு அவர் இருந்தாருன்னா அவர் முதல்வரா உட்கார முடியுமா? எந்த முதல்வரா இருந்தாலும், எந்த பிரதம மந்திரியா இருந்தாலும், எந்த ஜனாதிபதியா யாரா இருந்தாலும் அவங்க சாபம் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, மக்கள் சபிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பயந்து நம்ம வாழ்க்கை வாழ்றோமா அப்படின்னா இல்ல. நம்ம வாழ்க்கையை நம்ம பாட்டுக்கு வாழ்றோம், நமக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இயற்கையாக நம்ம அப்படி போகும்போது இந்த சாபங்களினால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்ல. சரிங்க, குலதெய்வம் மாதிரி இருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுனால நமக்கு ஏதாவது முன்னேற்றம் வந்துருமா? அதுவும் கிடையாது. எங்க ஊர் பக்கம் எல்லாம் குலசாமி கும்புறக்கு ஒரு கூட்டமே போவான். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இருக்கக்கூடிய சில அமைப்பினர்கள், நம்ம இவங்க நாடார்கள்லாம்
அவெல்லாம் தொழிலுக்காக எந்தெந்த ஊருக்கோ வந்திருப்பாங்க. அங்க போய் அவங்க சில்லறை வியாபாரம் சொல்லிட்டு பல வியாபாரங்களை பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு அங்க கொடைன்னு சொல்லுவாங்க, கிளம்பிடுவாங்க. குடும்பத்தோட போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சொந்த பந்தங்கள்லாம் பாட்டு வந்து சேருவாங்க. அப்ப எதுதான் சரி? அவங்க என்ன உழைக்காம இருக்காங்களா? குலசாமி போயிட்டு வந்தோடனே இந்த உனக்கு உன் பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் போட்டுற போதா? ஆக இவங்க பொய் சொல்றாங்க. ஜோதிடர்கள் சாபங்களை சொல்லி பொய் சொல்றது. சாபத்தினால் நமக்கு ஒருத்தர்ல முன் ஜென்மத்தில வாங்கின சாபம் அது இந்த ஜென்மத்தில் உங்களை இவ்வாறு வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? இப்ப என்ன கெட்டு போயிட்டோம்? ஒரு நடிகரை இன்னைக்கு பார்த்தேன். வடிவேல் சாரோட ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பார். அவர் பேர் பாபா லட்சுமணன் தெரியல, குண்டா இருப்பார். அவர் ஏதோ எனக்கு வசதி இல்லை, எனக்கு காலெல்லாம் போச்சு, எனக்கு வாடகை வீட்டுல இருந்து என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதாக சொல்லி அவருக்கு அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அந்த முதலாளி இப்ப நடிச்சார் இல்லைங்களா, அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணதாக சொல்றாங்க. அப்ப சாபங்களினால் அது வருதா? அதெல்லாம் கிடையாது. அவர் இருக்கிற மக்களை எல்லாம் சிரிக்க வச்சாரு. பட் அவர் கஷ்டப்படுறாரு. எல்லாருக்குமே அந்தந்த நிலையில அந்தந்த அமைப்புல சிரமங்களும் சங்கடங்களும் வருத்தங்களும் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அது நம்ம ஜோதிடத்துல 6, 8, 12 தொடர்புல நம்ம பேசுறோம். ஆனா இந்த ஜோசியர்கள் சர்வ சாதாரணமா மக்களை மடையனாக்கி ஏமாத்துறது. ஒண்ணு தோஷம் சொல்றது, இல்லாட்டி சாபங்கள் வாங்கியிருக்கீங்க, இது சாப ஜாதகங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? பாவங்க, இந்த மக்கள் ரொம்ப படாத பாடுபடுறாங்க. அது ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய இந்த சாப கோட்பாடு, எல்லா சாப கோட்பாடையும் கொண்டே ஆன்மீகத்துல தள்ளிட்டாங்க. தள்ளி நீங்க இந்த சாமியை கும்பிடுங்க உங்களுக்கு சாபங்கள் நிவர்த்திங்கிறான். எல்லா ஊர்லயும் சிவன் கோயில் இருக்கு, ஒரே சிவன் தான். எல்லா ஊர்லயும் பெருமாள் கோயில் இருக்கு, ஒரே பெருமாள் கோயில் தான். எல்லா ஊர்லயும் அம்பாள் கோயில் இருக்கு, ஒரே அம்பாள் கோயில் தான். இங்க இருந்து நம்ம அங்க போய் தான் கும்பிடணும் ஏதாவது தலையில எழுதியா இருக்கு? ஏங்க பெருமாளை பார்க்க இங்க நம்ம ஊர் பெருமாள் போதும், இங்க இருந்து நம்ம என்ன திருப்பதி பெருமாளையா போய் பார்க்கணும்? அவர் என்ன பார்த்துட்டு இருந்ததுனால பெரிய விசேஷமா? ஒண்ணுமே கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கு, தன்னைத்தானே பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட விஷயம்ங்க. அதுல இந்த சாபம் இருக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லி ஜோசியர்கள் திருப்பி விடுறாங்க. அது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியதுங்க. சொல்லுங்க நீங்க. இனி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். போன ஜென்மத்துல செய்த பாவங்களுடைய தன்மைகள் தான் இந்த ஜென்மத்துல நம்ம பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால் இந்த வாழ்க்கையில இந்த சாபங்களை நீக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பரிகாரங்கள் செய்யுது அப்படின்னு சொல்றாங்களே சார். 100% போய் இந்த பிறப்பு பிறக்கப்படுது சார். என்னங்க? அதாவது அப்பனா இந்த பிறப்பு எந்த அடிப்படையில பிறக்குது? சாதாரணமா பிறக்கிறோம் அவ்வளவுதானே. போன ஜென்மத்தி சம்பந்தமானதோ அதெல்லாம் கிடையாது இல்ல சார். போன ஜென்மங்கிறது இந்தியாவுல உருவான ரிலீஜன்ல தான் இந்த கான்செப்டே வருது. இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய யூத வழிபாட்டிலையும் போன ஜென்மம் கிடையாது, அடுத்த ஜென்மமும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் 250 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் போன ஜென்மம் கிடையாது, அடுத்த ஜென்மம் கிடையாது. சரி, இஸ்லாத்தியர்கள் 200 கோடி பேருக்கு மேல இருக்காங்க, அவங்களுக்கு போன ஜென்மம் கிடையாது, அடுத்த ஜென்மமும் கிடையாது. அப்ப இந்த 3 பேருக்குமே ஒரே பிறப்பு தான். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் டே ஜட்ஜ்மெண்ட். அவங்க இறுதி தீர்ப்பு நாளுக்காக தங்களுடைய புதைகுழியில ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு படுத்து கிடக்குறாங்க. அல்லாஹ் வருவான், எழுப்பிட்டு போயிடுவான். ஜீசஸ் வருவார், கூப்பிட்டு போயிடுவார். மெசையா வருவார், கூப்பிட்டு போவான்னு தே ஆர் ஆல் வெயிட்டிங். அவ்வளவுதான். ஆனா இங்க மாத்திரம் நம்ம என்ன இருக்கிறோம், நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த போன ஜென்ம நம்பிக்கை, நம்மளுடைய இந்த ஒழுக்க கட்டுப்பாடு இருக்குல்ல சார், நம்ம ஒழுக்க கட்டுப்பாடெல்லாம் என்ன சொல்லிட்டான்னா ஆன்மீகக்காரன், நீ போன ஜென்மத்துல இந்த மாதிரி இருந்ததுனாலதான் அதனுடைய மரம் வாங்கி இப்ப பிறந்திருக்க. இந்த ஜென்மத்துல நீ எந்த ஒரு தீங்கும் செய்யாத, நல்லதே செய்ய, அதனால உனக்கு அடுத்த ஜென்மம் நல்லதா இருக்கும். என்னது? அடுத்த ஜென்மம் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கப்படுத்துறதுக்காக இந்த ரிலீஜனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். இந்த பியூரா இது பூர்வ புண்ணியம், என்ன கர்மா, பூர்வ புண்ணிய கர்மா, பிராரப்த கர்மா,
சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிக கர்மாலாம் இது முழுக்க முழுக்க ஆன்மீக கான்செப்ட். அடுத்த ஜென்மம், போன ஜென்மம்ங்கிறதுலாம் ஆன்மீகம். ஜோதிடத்துல அது இல்லவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து 5ஆம் பாவத்தை பூர்வ புண்ணியம்னு போட்டுக்கிட்டு அதை இதுன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம்ல. ஆன்மீகத்தை கொண்டாந்து ஜோதிடத்துக்குள்ள நுழைச்சு பொய்யாக்கி இன்னைக்கு சிவன் கோயில் முழுவதும் சிலை இருக்கு. ரோட்ல புதுசா கட்டுற இடத்துல எல்லாம் கோயில்கள் இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே. அதெல்லாம் இந்த கான்செப்ட்ல தான். நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம் யாருக்குடா தெரியும்? பூர்வ ஜென்மம் யாராவது வந்தவங்க சொல்லிட்டு வந்தாங்களா? இல்ல அடுத்து போறவங்க யாராவது சொல்லிட்டாவது போறாங்களா? நீயா சொல்ற முக்தி அடைஞ்சாருன்னு? முக்தினா என்னன்னு தெரியாது, நீ சொல்ற முக்தி அடைஞ்சாருன்னு. அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பிலீவ், ஆன்மீக கான்செப்ட். அதைத்தானே மறுக்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இப்படியே சொல்லிட்டு இவங்க முட்டாளாக்கி விட்டு போயிடுவாங்கன்ட்டு போறான். நான் வந்து வானத்துல ராக்கெட் விட்டா எனக்கு தோஷம் பிடிக்கும்னா நான் ராக்கெட் விட முடியுமா? நான் எப்படி? ஆனா நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இவங்கெல்லாம் பொய் சொல்றது, மக்கள் அதை நம்புறான். வேற ஒண்ணும் இல்லை. மக்கள் வந்து ஆன்மீகத்தை நம்புறதுனால, இந்த ஆன்மீக கோட்பாடோட இவங்க சொல்றதையும் மக்கள் நம்புறாங்க. அதனால ஏமாறுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சொல்லுங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை அன்னைக்கு நம்ம திதி முன்னோர்களுக்கு கொடுத்தே ஆகணும்ன்றாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்காதுன்னு நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. இன்னொன்னு, அமாவாசைனா படையல் போட்டு முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யணும், செய்யலைன்னா அது உங்க குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? மேடம்க்கு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு 100 கோடி பேர் இருப்பீங்களா இந்தியால? ஏன்னா முஸ்லிம்கள் ஒரு 20 கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அமாவாசையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க இந்த தை அமாவாசையில போய் எதையும் வழிபடலை, ஆடி அமாவாசையிலையும் வழிபடலை, எந்த அமாவாசையிலையும் வழிபடலை. அவங்க நல்லாத்தான் இருக்காங்க. ஒரு 100 கோடி பேர் இருப்பீங்க. மீதி 700 கோடி அல்லது 680 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அமாவாசைன்னா என்னன்னே தெரியாது உலகத்துல. அவங்க எல்லாம் கெட்டு போயிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த திதியில வந்து வணக்கம் போடலன்னு சொல்லி அவங்களை பூரா கெடுத்துருச்சு அவங்க மூதாதையர்கள், அவங்களுடைய சந்ததியினர். இது சாதாரணமான ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட், நம்பிக்கையின் அடிப்படையில. இதை நம்ம தட்டெல்லாம் கூடாது. அப்ப சொல்றா, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, தை அமாவாசைக்கு செய்கிறோம் இல்லை, நாங்க வருஷத்துல எங்க அப்பா செத்ததுக்கு திதி கொடுக்குறோம், சேரியில இருக்கவங்களுக்கு போய் கொடுங்க. அவங்களும் இந்துக்கள் தானே சொல்றீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. அங்க போய் ஸ்பஷ்டமா வேதியர் உட்காந்து செய்யட்டுமே. நம்ம வீட்டுல மட்டும் வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிக்காம கூட எந்திரிச்சு காசையும் பொருளையும் வாங்கிட்டு போயிடுறாரு. ஏன் அங்க செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரிலீஜன். இது கான்செப்டே வந்து பேஸ்ட் ஆன் ஃபெய்த். இதை போய் உடைக்க கூடாது. அவங்களும் போக மாட்டாங்க, அவங்களும் கூப்பிட மாட்டாங்க, அவங்களும் வர மாட்டாங்க. தண்ணி கேட்டீங்கன்னா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? நாங்க தண்ணி கொடுத்தா உங்களுக்கு தோஷம் வரும்னுவாங்க. எப்படி இருக்கு? வாங்கி குடிச்சா நமக்கு தோஷம்னுவாங்க. இதெல்லாம் நிறைய கான்செப்ட் நீங்க உள்ள போனீங்கன்னா இருக்கும். அந்த ரிலீஜன்னா எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அது அமைப்பினர்களுக்கு தனித்தனியா இருந்து அதென்ன நீ மட்டும் சொர்க்கம் போவேன், நான் எப்பவும் சொர்க்கம் போக முடியாது. நான் சூத்திரவாள், நான் சூத்திரேன், எனக்கெல்லாம் சொர்க்க கதவே கிடையாது. நான் அதைத்தான் ஒரு ஐயரே சொல்றாரு, நீ பாவம் பண்ண பிறக்கப்பட்டவன், நீ பாவம் பண்ணுங்கிறாரு. அவரை என்ன பண்ணுவீங்க? உண்மையிலே ஜோசியத்தை யார் எழுதினா? அந்தணர்கள் எழுதினார்களா இல்ல வேறு இனத்தினர் எழுதினார்களா நமக்கு தெரியாது. சான்ஸ்கிரிட்ல இருக்கு. சான்ஸ்கிரிட் பூராமே பிராமினா, அதுவும் கிடையாதுன்றாங்க. அதனால இங்க நீங்க சொல்ற குழப்பமெல்லாம் ஒரு நம்பிக்கை. கட்டாயம் கொடுத்தாகணும்னு சொல்றாங்க, கொடுக்குறீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னும் நான் எதுவும் கொடுக்கல. நான் அந்த வேலைக்கே போறது இல்லை. எனக்கு அமாவாசையும் தெரியாது. உங்கள்கிட்ட இங்க உட்கார்ந்து அமாவாசை பௌர்ணமி பேசுவனே தவிர, இந்த சடங்குகள் செய்யணும்னா அது உங்க நம்பிக்கைங்க, நல்லா செய்யுங்கன்றேன். பட் நான் அதுல குறையெல்லாம் கண்டுபிடிக்கல. எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் அந்த வம்புகள்லாம் போறது கிடையாது. தேவையில்லாம கடவுளை போய் வணங்கி சொரிஞ்சு விடுற வேலையெல்லாம் கிடையாது. நீ கொடுக்கல, நீ எல்லாம் கடவுளான்னு கேட்கிற வேலைக்குள்ள நான் கிடையாது. கடவுள் எப்பயுமே சுப்ரீம்,
அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை ஒரு கட்டம் போட்டு எனக்கு தீர்மானம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாச்சு. எனக்கு ஒரு 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 இதான் நீ அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பேட் போட்டு வந்துட்டேன். நான் அதுபடி தான் வாழ போறேனே தவிர அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் வணங்க சொல்றது இன்னைக்கு உங்களை வணங்க சொல்றாங்க. ஒருவேளை வருமானம் கம்மிங்கிறதுனால சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாது. சத்ரோக்தமானவங்க வீட்டில தான் செய்வாங்க, வேற யார் வீட்லயும் செய்ய மாட்டாங்க. இந்த திதி கொடுக்கறது அது இதெல்லாம் அவங்களுக்கு அது வேணும். அவங்களுக்கும் அமாவாசை. அவங்க உலகம் மக்கள் உலகம் உய்விப்பதற்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம்னா அவங்க வேதத்துல சொல்லி இருக்கு. அந்த சடங்கு அவங்க செய்யறாங்க. அது அவங்க நமக்கு செய்யணுங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது. நாம துவிஜனும் கிடையாது. அதனால துவிஜர்களுக்கு அவங்க செய்யறாங்கன்னா அது நம்பிக்கையின் அடிப்படையில். அதனால எந்த ஒரு மாறுதலும் நடக்க போறது கிடையாது, எந்த கைதும் கிடையாது. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம ஜாதகத்துல சொல்றோம். அது நீ தோஷத்தினால்தான் கஷ்டப்படுவேன்னு சொன்னா தப்பு. மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு வாழ்வியல் அமைப்புல அவன் பிறக்கிறான், அனுபவிக்கிறான், சாகுறான். செல்வம் தான் ஒருத்தன் அனுபவிப்பான், செல்வம் தான் ஒருத்தனை சிறக்க வைக்கும்னா உலக மகா சோம்பேறித்தனத்தை அவனுக்கு கொண்டாந்து கொடுத்துரும். மனிதன் டெய்லி உழைக்கணுங்க, அன்றாட சாப்பிடணுங்க, ஆர்ப்பாட்டங்களுடன் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்தா போதும். தீங்கு செய்யக்கூடிய 6, 8, 12 நமக்கு பெருசா வேலை செய்யாம லக்னாதிபதியும் 5, 9 கூடிய சப்போர்ட் கிடைச்சாலே போதும். நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுவான். நிம்மதியான வாழ்வுக்கு செல்வம் தேவையில்லைங்க. நிம்மதியான வாழ்வுக்கு எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்டன்ஸ், அந்த அமைப்புல நம்ம வாழ்ந்து பிறருக்கு துன்பம் செய்யாம இருந்தா போதும். இதுக்கு நம்ம ஆன்மீகத்தை வேண்டணும். முன் ஜென்ம கர்மா பின் ஜென்ம கர்மா எல்லாம் நமக்கு நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட கர்மா கான்செப்ட். அதுக்கும் ஜோசியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்மா கான்செப்ட்ல நீங்க எந்த தீங்கும் செய்யாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் கிடையாது. நாங்க தான் உங்களை விளக்கிடுறோமே. சாமியாரா போறீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் கிடையாது, போயிட்டே இருங்க, நீங்க உள்ளே வர முடியாது. நீங்க எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். அவனுடைய ஓய்வான நேரம் எது, தேய்ந்த நேரம் என்னன்னு சொல்ல முடியுமே தவிர நாங்க இந்த உலக வாழ்வுல இருந்து விலகுறோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அவங்க எப்படி ஜோதிடத்துக்குள்ள வருவாங்க? அடுத்த கேள்வி. இந்த கர்மா என்று சொல்ற போன ஜென்மத்துல நீங்க செய்த காரியத்துக்கு தான் இந்த கர்மா. யாருக்குங்க தெரியும் போன ஜென்ம கர்மா? போன ஜென்மத்தை கிட்டத்தட்ட 500 கோடி மக்களுக்கு என்னன்னே தெரியும். 800 கோடி, அதாவது 600 கோடி மக்களுக்கு போன ஜென்மனா என்னன்னே தெரியாதுங்க. இல்ல சார், கர்ம பலனே அதுதான் அப்படிங்கிறாங்க சார். அது அப்படி அதான் கர்ம பலன்கிறது. அந்த கர்மத்தை சொல்லி சொல்லி ஏமாத்துறான் சார் ஜோசியர். நான் தான் கர்மத்தை நான் விளக்குறேன், வாங்கயா என்னைய கூப்பிடுங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏதாவது பரிசு தரேன், கர்மத்தை எனக்கு சரியா சொல்லுங்க ஒருத்தரும் சொல்லலையே. நம்ம தான் கூப்பிடாம இருக்க. அந்த கர்மாவை விளக்கி தொலைங்கயா, வரமாட்டாங்க. ஏன்னா அது நம்பிக்கை. போன ஜென்மம் எப்படி வரும்? அது என்ன போன ஜென்மத்துல நான் பாவம் செஞ்சேன், இந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்யணும் அப்படின்னு என்ன அடிப்படையில நீ சொல்ற? அப்போ ஜோதிடம் எதுக்கு? அதே எதுக்கு பாக்குற? அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்துக்கு நான் யாருக்கு தீங்கு செய்யாம புண்ணியம் செஞ்சுட்டே போயிடுறேனே, தூக்கி போடு. எனக்கு 6, 8, 12 வேலை பார்க்காதே, தூக்கி போடு சொல்லிக்கலாம்ல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்மா கான்செப்ட்ல எப்படி ஜோதிடம் வரும்? கர்மா கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னா ஜோதிடம் பொய்யாயிருமே. மனுஷன் எல்லாம் திருந்து எல்லாரும் நல்லது செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏமாத்துறதுக்கு வேலை இல்லை, 8ஆம் பாவத்துக்கு வேலை இல்லை, ராகுக்கு வேலை இல்லை, 8ஆம் பாவாதிபதிகளுக்கு கேதுக்கே வேலை இல்லை. இருட்டான அறைக்குள்ளே இல்லாத கருப்பு பூனையை தேடுவது போல் உள்ளது மெய்யியல் தத்துவம்ங்கிறான். இல்லாத கருப்பு பூனைன்னு சொல்லிட்டேன். அப்ப கேது அந்ததுக்கு தானே கூட்டு போறான் எல்லாரையும். கர்மா கான்செப்டே ஜோதிடத்துக்கு கிடையாதுங்க, அது பொய்யுங்க. கர்மா கான்செப்ட் ஒரு ஃபெய்த்துங்க, நம்பிக்கை. நம்பிட்டு போகன்றீதான். கடவுள் எனக்கு கொடுப்பார் கொடுக்கட்டும், போ வாங்கிக்க, யார் வேணாண்ணா. அதாவது சார், ஒருத்தங்க ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பேர்ல ஒருத்தங்க மட்டும் நல்ல வாழ்ந்துறதும், ஒன்னொருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு காரணம் போன ஜென்மத்துல செய்த அவங்க கர்ம பலன் தான் இது அப்படின்னு நீங்க வேற இன்னமும் அதே சொல்றீங்க. ஒரு கருவறைக்குள்ள இருந்து 2 பேர் வந்தாச்சுன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல மாறி வர்றாங்க. அவங்களுக்கு பலன்களை நம்மளே பிரிச்சு சொல்றோம். இவங்க சுமாரா இருப்பாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க. எதுல நல்லா இருப்பாங்க? யாரு குழந்தை பெறாம போயிடுறாங்களா? இல்ல 2 பேருக்குமே ஒரே பொண்டாட்டியா வருது. அந்த இன்னமும் திரௌபதி கல்யாணம் எல்லாம் நார்த் இந்தியாவில் நடக்கும்.
ஒரே பொண்ணு 5 பேர் 5 அண்ணன் தம்பியை கட்டுற கதையெல்லாம் இன்னமும் இருக்கு, கேள்விப்பட்டோம். என்ன அது கிடையாதுங்க. அவரவர் பிறக்கக்கூடிய அடிப்படையில அவரவர் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைப்புகள்ல ஏங்க என்னங்க நீங்க, நான் தான் ஒரு குழந்தை, எல்லாருமே அவங்கவுங்க பிறந்த ஊர்ல அவங்க குடும்பத்தின் அடிப்படையில ஏற்படக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தானங்க அவங்க வளர்ச்சிய. ஏங்க அம்பானி என்ன பண்ணாருங்க, திருபாய் அம்பானி இறந்த பின்னாடி 2 பேருக்கு சொத்தை பிரிச்சார். ஒருத்தர் வாழ்றாரு, ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியலைங்க. அது அவங்கவுங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புல வரக்கூடிய உண்மைங்க. அதை நம்ம சொல்லத்தானே செய்யணும். 2 குழந்தையா இருந்தா என்ன, அந்த பூர்வ ஜென்ம கர்மால நல்லதுன்னா என்னங்க, எனக்கு அதை நீங்க சொல்லிருங்க பாப்பா. எது நன்மை? இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்கிறேன். உயிரோட இருக்கிறது நன்மையா, இல்ல தேவையில்லாத பிரச்சனை உள்ளக்குள்ள சிக்கிறது நன்மையா? உயிரோட வச்சிருக்கிறதே நன்மை தானுங்க. ஏங்க நீங்க கஷ்டப்படுறோம்னா எது கஷ்டம் சொல்லுங்க பாப்போம். எல்லா குழந்தையும் வளர்த்து முடிச்சு எல்லாம் பண்ண பின்னாடியும் நமக்கு இங்கே சம்பாதிக்க முடியல. நம்ம என்ன செய்யறது, ஏதோ ஒரு கஞ்சி ஊத்துறாங்க, அந்த கஞ்சியை மானங்கட்ட கஞ்சியை குடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தா படுத்து கிடக்குது. அது தன்னை நன்மையா நினைக்குதா சொல்லுங்க? பிரச்சனைகளுக்குள்ள சிக்காமலே வாழ்ந்துட்டு போகக்கூடியது நன்மையா? எது கஷ்டம்? எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்க ஒரு பிச்சை பாத்திரத்தை கையில வச்சிருக்காங்க. யாராவது இவங்க எதையாவது உழைச்சாக்கா அவங்க ஏதாவது போட முடியும், நம்ம வாழ முடியும். அப்படிங்கிறப்ப கஷ்டப்படாதவங்க யாரு? ஒருத்தர் சொல்றா, நீங்க வெறும் வாயிலேயே பேசிட்டு காசு சம்பாதிக்கிறீங்க. இந்த வாயில பேசுறதுக்கு எவ்வளவு விஷயங்களை படிக்கணும், எவ்வளவு நேரங்களை செலவழிக்கணும், எவ்வளவு அனுபவங்களை பார்க்கணும். அதான் அப்பதானே நமக்கும் தெரியுது. சொல்றது ஈஸி தானே. சொல்லுங்க. குட் ஈவினிங், பிரதீஸ்வரன் பேசுறேன் சொல்லுங்க சார். இந்த பித்ரு சாபம், கன்னி சாபம், இந்த கல்யாணம் தான் கன்னி சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த கண்ணின்னு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல. கரெக்டா சொன்னீங்க நீங்க. என்னங்க நீங்க அப்புறம் என்னது ஜோசியமா, அது என்ன கர்மா கான்செப்ட், சாமியார் பை வேஷம் போடுறாங்க. கர்மா கான்செப்ட நீங்க பேசிட்டீங்கன்னா ஜோதிடம் தேவையில்லை. ஜோதிடம் பொய் குப்பைன்னு தூக்கி வெளியே போட்டுருங்க. வாங்கி ஒரு அறை விடுங்க ஜோசியரை. சரி, ஜோதிடம் தெரிஞ்சா ஜோதிடம் சொல்லு, ஆன்மீக கர்மா கான்செப்ட் தெரிஞ்சா அதை சொல்லு, அதையும் இதையும் சேர்த்து சொல்ற. அவ்வளவுதான் சார், நிறைய பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார், அந்த ஜாதக புக்ல ஒரு 2 வரி போட்டிருக்காங்க சார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்மதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அதாவது முன் ஜென்ம பாவத்தை நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வந்திருக்கோம்னு அவங்க 2 வரியில சொல்லிடுறாங்க. பழைய கர்மா அதெல்லாம் இப்ப சொன்னது. இப்ப எவனோ ஒரு 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 ஜோசியம் தெரிஞ்ச ஒரு சான்ஸ்கிரிட்காரன் இந்த பாட்டை எழுதி வச்சிருக்கான். அது புக்ல இல்ல சார். பழைய புக்ல இல்ல, அதாவது பழைய சமஸ்கிருத புக்ல இல்லன்னு கேக்குறேன். இல்லையான்னு கேக்குறேன். எந்த புக்லயும் கிடையாது. ஓகே சார், ஓகே சார், அதுதான் கேக்குறேன். அதுதான் எல்லாத்துலயும் வந்துருது சார். அதெல்லாம் எழுத பூர்வ புண்ணியங்கிற வார்த்தையே வராது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி பதவி பூர்வ புண்ணியானம் அப்படி வர்த்தனி குல சம்பதம் குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இப்ப எழுதுனது ஜாதக எழுதுறப்போ ஒரு சான்ஸ்கிரிட் எழுதுனது, அதை எழுதி பொது நூல்ல போட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எந்த ஒரு சான்ஸ்கிரிட் நூல்லையும் பூர்வ புண்ணியம்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஜோதிடத்துல பழைய நூல்கள்ல பூர்வ புண்ணியம்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஓகே சார், அதுக்குதான் கேட்டேன் சார். ஓகே, வேற ஒண்ணும் இல்லையே. கார்த்தி ஒரு நல்ல 1/2 மணி நேரம் பொழுது போச்சு, போதுமில்ல. இந்த சாபங்கள் அப்படிங்கறதெல்லாம் சும்மாங்க. ஆனா அவர் ஒரு கேள்வி கேட்கல சார். சாபம் கொடுத்துக்கிட்டா இருப்பேன். என்ன சார்? டெய்லி சாபம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க சார். இது எல்லாத்துக்கும் வந்து சென்று சேரணுங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி.
சாபங்கள் வாங்காம மனிதர்கள் வாழவே முடியாது. பக்கத்து வீட்டுக்கு ஏத்த வீடு சாபம் கொடுக்கும், ஏத்த வீட்டுக்கு அதுக்கு பக்கத்து வீடு சாபம் கொடுக்கும். சாபம் ஆமாங்க சார். கொடுக்காம யார் வாழ்வா? அந்த பிருகுநந்தி நாடி மூலமா இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துதாங்கிறதாங்க சார் என் கேள்வி. இந்த சாபம் பிருகுநந்தி நாடியே விடுங்கங்க. என்னத்தையாவது எழுதுவாங்க, என்னத்தையாவது சொல்லுவாங்க, 4 பேர் ஏமாறுவான், 5 பேர் ஏமாத்துவான். நான் தான் சொல்றேன்ல, நீங்க சாபங்கள் வாங்காத மனிதர்களை சொல்லுங்க. சாபங்கள் வாங்கினதுனால என்ன தீங்கு வரப்போகுது? ஒரு தீங்கும் கிடையாது. அப்படின்னா முதல்வர் தன் பதவியை விட்டுட்டு இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்கணுமே. எல்லா முதல்வர்களும் அவங்க தானே டெய்லி காலையில எந்திரிச்சோடனே சாபம் வாங்குறாங்க. அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம். இதை பெருசா ஏமாத்துறது. சாபம் சாபம் சாபங்கள்லாம் நம்மளை ஒண்ணுமே செய்ய, நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போவோம், நிம்மதியா வாழ்வோம். ஜோதிடம் எதிர்காலம் என்னன்னு சொல்லுது, அவ்வளவுதானே. கோடீஸ்வர யோகமா? அதுக்கு எதுக்கு? கோடீஸ்வரனா இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? அழகாக பைக்கை உட்கார்ந்து அப்படியே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அழகா அப்படியே நம்ம என்னது சூப்பரா அதை போட்டு அழகா அப்படி அப்படி அழகா போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருமா? பணம் வந்துட்டா எல்லாம் வந்துருமா? சார் விடுங்க சார், அதெல்லாம் மனிதருடைய நம்பிக்கையில விளையாடுற விளையாட்டு. மனுஷன் வாழ நான் இந்த இப்ப உங்ககிட்ட பேசுறேன், நீங்க எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா இதுதான் சார் வாழ்க்கை. அறிவை பகிர்ந்துக்கிறோம், நிம்மதியா புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொன்றா கேள்வியை போட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் எதுக்குன்னு பேசுறோம்ல ஐயா. கர்மா கான்செப்ட் உண்மைன்னா எதுக்கியா ஜோசியம்? ஜோசியம் தேவையே இல்லையா? நாங்க கர்மா கான்செப்ட்லயே போயிடுவோமே. ஜோசியம் கர்மா கான்செப்ட சொல்லலையே. அது கெட்டது செய்வேன்னு கெட்டது செய்வேணும், நல்லது செஞ்சா நல்லது செய்வேணும், அதுதானங்க அது சொல்லியிருக்கு. இங்க ஏதுங்க பித்ரு தோசை, இங்க ஏதுங்க குலதெய்வ சாபம், இங்க ஏதுங்க கர்மா கான்செப்ட்? இந்த கர்மம் முடிச்சவங்க உங்களை ஏமாத்துறாங்க. கர்மா கான்செப்ட் எல்லாம் இந்த சாமியாரா திருறாங்க பாருங்க. அந்த ஆளுக பேச வேண்டியது, நமக்கு கிடையாதுங்க, சம்சாரிகளுக்கு. நன்றிங்க நன்றிங்க. நன்றி நாளைக்கு சார். பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.